இப்பொழுதோ துரோணர் முழுமையாக உடைந்து அழுதார். நானா வீரன், நானா சுத்த வீரன், 6 பேர் பிதாமகரே, 6 மகாரதிகள், நான், கர்ணன், அஸ்வத்தாமன், பூரிசிரவஸ், சல்யன், கிருபன் ஒன்றாக சேர்ந்து அவனை தாக்கினோம். அப்படியும் அவன் எங்களை சமாளித்தான். அவனை வெல்ல முடியாமல் சத்திரிய குலத்திற்கு யுத்த முறைகளையும் நியாயங்களையும் கற்பிக்கும் ஆசானாகிய நான் கர்ணனிடம் அபிமன்யுவுக்கு பின்னால் சென்று அம்பெய்தி அவன் வில்லை உடைக்குமாறு சொன்னேன். என் நாவு கூசவில்லை. அந்த சூதமகன் கூட இது தர்மம் இல்லை என்று மறுத்து விட்டான். பிதாமகரே, மகா ஆசானான நான் அந்த அதர்மமான காரியத்தை செய்ய சொன்னேனே என்றார் துரோணர். சக்கர வியூகத்தின் நடுவில் ஆயுதங்களை இழந்து கொல்லப்பட்டானா என்றார் பீஷ்மர். ஆம் பிதாமகரே, என் கையில் அவன் இறக்கவில்லை, ஆனால் அவனை கொன்றது நான். பீஷ்மரின் கண்களிலும் கண்ணீர் மின்னிக் கொண்டிருந்தது. துரோணரின் தலை நிமிரவில்லை. அவ்வப்பொழுது அடக்க முடியாத ஒரு விம்மல் மட்டும் கேட்டது. சில நிமிடங்கள் கழித்து துரோணர் சொன்னார், அர்ஜுனன் சபதம் எடுத்திருக்கிறான் நாளை ஜெயத்ரதனை கொல்லப் போவதாக. ஜெயத்ரதனையா?